தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எதுதாயா உண்மை அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிற்கிற அளவுக்கு இந்த கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடந்த அந்த மாணவனுடைய கொலை, அந்த தகப்பன் தாய் அவங்களுடைய கதறல் அவங்க சொல்கிறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்துவருடைய பட்டியலை என் மையம் கொடுத்தான், அதனால தான் கொலை செஞ்சுட்டாங்க. 20 பேர் சேர்ந்து அப்படின்னு ஏதோ எண்ணின மாதிரி, எத்தனை பேர் கொலை செஞ்சாங்கன்னு எண்ணின மாதிரி சொல்கிறாங்க, 20 பேர் அப்படின்னு. இது ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது கோஷ்டி மோதல், இது சீனியர் ஜூனியர் பிரச்சனை, இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதை சொல்லி, எதுதாயா உண்மை அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு உயிரை இழந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. 3ஆம் வருடம் படிக்கக்கூடிய ஒரு பொறியியல் மாணவனாக அவனை இழந்த அவனுடைய தாய் தந்தை தவிர அவருடைய நண்பர்கள் எல்லா பேரும் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருப்பாங்கன்னு தெரியும். இந்த நேரத்தில் அந்த கொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு சட்டமன்றத்தில் சென்ற வெள்ளிக்கிழமையே இது சமயமாக கவன ஈர்ப்பு கொண்டு வரணும்னு சொல்லி அன்னைக்கே இதற்கான முத்தாய்ப்பா உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு இது கோஷ்டி போஸ்டரில் நடந்த கொலை தான் அப்படின்னு அன்னைக்கே முத்தாய்ப்பா ஒரு செய்தியை அன்னைக்கே சொன்னார். இருந்தாலும் சட்டமன்றத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய கூச்சல், குழப்பம், வெளிநடப்பு எல்லாமே நடந்துச்சு. இதுக்கு இடையில நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறாங்க. ஐபிஎல் போட்டி நடந்தப்ப இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசனுடைய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருளை தன்னுடைய ஏடிஎம் கார்டை வச்சு ஃபோனில் வச்சு நுணுக்கி எடுத்தாரு, அந்த போதைப் பொருளை உட்கொள்வதற்கு முன்பாக முன் தயாரிப்பில் இருந்தாரு அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. அந்த வீடியோவும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள வருது. அவங்க அரசு தரப்புல எந்திரிச்சு பேசுறப்ப ஜாபர் சாதிக்கு யாரு, திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய இணை செயலாளர், அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக சர்வதேச அரங்கிலே வெளிப்படுத்தினாங்க. இத்தனைக்கு அவர் 3000 கோடி பெட்ட பெத்தமன் வச்சிருந்தாரு, அது 2000 கோடி மதிப்புடையது அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பேச, இப்படி மாறி மாறி நீ தாண்டா போதை நான் தாண்டா போதைன்னு போட்டி போட்டு ஆண்ட அரசும் ஆளுகிற அரசும் கூச்சலும் குழப்பமும் நடந்துச்சுன்னு வைங்களேன். இந்த நேரத்தில் அந்த ஐபிஎல் சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது போதைப் பொருள் கொண்டதா சொல்லப்படுகிற அந்த அமைச்சர் சொல்றாரு, நான் போதைப் பொருள் உபயோகப்படுத்துவது உண்மை என்றால் அன்னைக்கு இருந்தது திமுக அரசு. அப்ப அந்த ஐபிஎல் நடந்த வளாகத்து வாசல்ல உட்கார்ந்து ஸ்டால் போட்டு நீங்க போதைப் பொருளை வித்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி வைக்கிறார். இப்ப இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் போதைப் பொருள் பயன்படுத்தினேன், அதை கொடுத்தது அதை சப்ளை பண்ணது திமுக அரசு தான் அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு நம்ம அந்த ஒரு கேள்வி சிந்தனையில் இருக்கும்போது ஒரு விஷயம் நினைவுக்கு வர்றது, கடந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தப்ப விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அப்போ அம்மையார் ஜெயலலிதா குடிச்சிட்டு பேசுறதாக செய்தியை சொன்னாங்க விஜயகாந்த் மேல. அப்போ விஜயகாந்த் சொன்னார், ஆமாம் அந்த அம்மையார் தான் எனக்கு ராத்திரியில் ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போ சட்டமன்றத்தில் வாத விவாதங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்க. போதைப் பொருள் பயன்படுத்தினியா அப்படின்னா அப்படா நீ வித்தியா, நான் பயன்படுத்தினது உண்மைனா நீ வித்தது உண்மைதானே, நான் குடித்தது உண்மைனா ஊற்றி கொடுத்தது நீதானே அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு சட்டமன்றம் போயிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த கூச்சல் குழப்பம் ஏன் வருதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. அது யார் ஆண்டாலும் சரி, ஒன்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூச்சல் வரும், இல்லைனா முற்றிலும் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் வெளிப்படும் போதும் கூச்சல் வர்றதை அமுக்கி விடுறது. அந்த விதத்தில் தான் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு அது இதுன்னு தொடங்கின உடனேமே கூச்சலும் குழப்பமும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த முடிவுகளை எதிர்கட்சிகள் ஏற்கலை. அதாவது கோஷ்டி பூசலில் தான் இது நடந்துச்சு, காவல்துறை இதை சரியாக தான் அணுகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத ஏற்காமல் வெளிநடப்பு செய்தாங்க எதிர்கட்சி. வெளிநடப்பு செய்ய மாட்டோம்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் வெளிநடப்பு செஞ்சு தான் இந்த விஷயத்தை பெருசுபடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க. ஆனாலும் அடுத்த கவன ஈர்ப்புக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா, வெளிநடப்பு செய்து ஒரு கவனத்தை ஈர்க்கணுங்கிறத வச்சுட்டு எதிர்கட்சினாலே வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க, இதுக்காக இவங்களை நம்ம ஆட்சியில் உட்கார வச்சோம், இதுக்காக இவங்களை ஓட்டு போட்டோம்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால அடுத்த கவன ஈர்ப்புக்கு உள்ள வந்துடுறாங்க. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப பொதுவாக ஒரு கேள்வி இருக்கு, இந்த கோயம்புத்தூர் இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடந்த அந்த மாணவனுடைய கொலை போதைப் பொருள் சம்பந்தமாக தான் நடந்துச்சு அப்படின்னா 2021 5 ஆண்டுகளாக ஆண்டப்ப வராத போதைப் பொருளா இப்போ 100 நாளில் வந்துருச்சு அப்படிங்கிற கேள்வியை தூக்கி
ஆளுங்கட்சி தரப்புல வைக்கிறாங்க. அது உண்மைதானங்க. 5 ஆண்டுகளாக நீங்கள் தான் ஆண்டிருக்கீங்க. அப்போ போதைப்பொருள் புழக்கம்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து உட்காந்த உடனே அடுத்த நாள் அந்த வீடா போதைப்பொருளை வாடா 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 அப்படின்னு கூட்டிட்டு வந்து விற்றா கூட இந்த 100 நாளில் இந்த அளவிற்கு புழக்கத்துக்கு வர முடியாது. போதைப்பொருள்ங்கிறது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட புரியும். அதில் இன்னைக்கு நம்ம கிடைத்திருக்கிற தகவல் என்னன்னா, காவல்துறையினுடைய அறிக்கைப்படி ஆளுங்கட்சியுடைய அறிக்கை கிடையாது, எதிர்கட்சியுடைய அறிக்கை கிடையாது, இல்லை வெளியில் இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய அறிக்கை கிடையாது. சென்ற காலங்களில் 5 ஆண்டுகளில் காவல்துறை அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? போக்சோ வழக்குகள் 2020 அதிமுக இருந்தப்ப 4338 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. 2021 அதாவது திமுக அரசு பதவியேற்ற உடனேயும் 2021 6064 வழக்குகள். அப்ப அந்த 6064 வழக்குகளுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை, ஒத்துக்கிறோம். எப்படி இந்த 100 நாள்ல இந்த போதைப்பொருள் கடத்தல் இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு அது ஒவ்வாதோ, அதே மாதிரி 2021 6064 போக்சோ வழக்குகளும் திமுகவை சாராது, அதற்கு முன்னால் இருந்த அதிமுகவை சார். 2022 6580 போக்சோ வழக்குகள், 2029 6968 போக்சோ வழக்குகள், 2024 10046 போக்சோ வழக்குகள். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப 2021 வந்த 6064 போக்சோ வழக்குகள் சரி, அது திமுகவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து அது தொன்று தொட்டு வந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 2024 10046 வழக்குகள்னா அப்ப 2026 திமுக அரசு தன் பதவி விட்டு போகும்போது எத்தனை ஆயிரம்னு தெரியல. அப்ப போக்சோ வழக்குகள் வந்து முன்னுக்கு வருதுன்னா அது போதையின் அடிப்படையில். இப்ப நீங்க போதை அப்படின்னா ஏதோ போதை அடிச்சா அவனுக்கு மப்பாய் போச்சு, மயக்கம் ஆயிடுச்சு, தலகால் புரியாம ஆடனா படுத்துட்டான்னு கிடையாது, இல்ல தூங்கிட்டான்னு கிடையாது. போதை பல குற்றங்களை உருவாக்குகிற கருவறையா இருக்குது போதை. அந்த குற்றங்கள் கடைசியில் கொலையில கற்பழிப்புல போய் நிற்கிறது. அதுதான் இங்க போதைக்கு எதிராக, போதை பொருளுக்கு எதிராக மக்கள் ஏன் வெகுண்டு எழுகிறாங்க அப்படின்னா, இந்த போதை குற்றங்கள் தான் எப்படி கொலை, கற்பழிப்பு, கொள்ளை போன்ற குற்றங்களுக்கு, பெருங்குற்றங்களுக்கு வித்தாக இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் இதை கொண்டு வர்றாங்க. இந்த கோவை மாணவருடைய அந்த கொலை வழக்கு கூட எப்ப நடக்குதுன்னா, அதற்கு முதல் நாளோ அது அன்றோ தான் நினைக்கிறேன், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, அதை தாங்கி நிற்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்து ஒரு கருத்தரங்கை முடிச்சுட்டு போறார். அப்ப இந்த விஷயத்துல அரசியல்வாதிகளை தாண்டி சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. போதை பயன்படுத்தியவர்களை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக இவன் போதைப் பொருளை உட்கொள்கிறான், அந்த பையன் பட்டியலை கொடுத்தான், அதனால தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னா நிச்சயமாக இது எவ்வளவு பெரிய அவலம் என்பது சென்ற அதிமுக திமுகவினுடைய ஆட்சியினுடைய விளைவுதானே தவிர இன்றைய ஆட்சியினுடைய விளைவு இல்லை. ஆனால் அதே சமயம் ஒரு கோஷ்டி பூசல், அந்த கோஷ்டி பூசலால் நடந்த இந்த கொலை அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஆண்டவர்கள் அப்படிலாம் கொண்டு போக முடியாது. அதற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும். இந்த அரசு, அதனுடைய உளவுத்துறை இதை கண்காணிக்க தவறியது. இந்த கோஷ்டி பூசல் சண்டைகளை எப்படி வந்து பள்ளி கல்வித்துறை இது நடக்காமல் பார்க்க வேண்டும் என்பதை இந்த அரசு தான் பொறுப்பேற்க முடியும். அதனால இதுவா இதுவான்னு பார்க்கிறப்ப நாம் இழந்தது உயிர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இன்னொன்று, இழந்ததை காட்டிலும் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு செயலோ அப்படிப்பட்ட ஒரு இழப்போ நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறதா தெரிய வருதுங்க. இதுல இன்னொரு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னன்னா, 2006 வன உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பழங்குடியின மக்களுக்கு நீடித்து வாழக்கூடிய அந்த இடத்துல அந்த நிலத்துக்குரிய பட்டாவை கொடுக்கணும்னு சொல்லுது. அன்னைக்கெல்லாம் விட்டுவிட்டு 2006 சட்டம் வந்துருச்சுல, அன்னைக்கு திமுக அரசு தானே இருந்துச்சு. அதற்கு பிறகு அதிமுக அரசு 10 ஆண்டுகள் இருந்திருக்குதுல, அப்பையெல்லாம் செய்யாம அதுக்கு பிறகு திரும்பவும் திமுக அரசு 5 ஆண்டுகள் இருந்திருக்குதுல, அப்பையெல்லாம் செய்யாம இப்ப வந்துகிட்டு 100 நாட்களான இந்த அரசு கிட்ட வந்து மேகமலை வருஷ நாடு, அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க, அவங்களுடைய இருப்பிடத்தை காப்பாத்துங்க, தவறுறீங்க, அரசை கண்டிக்கிறோம் சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் உள்ளதாக தெரியும். 2021 உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது புலிகளின் சரணாலயம் சொல்லுது. அன்னைக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, அப்ப எல்லாம் இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு? இந்த மேகமலை வருஷ நாடு மக்களுக்காக ஏன் பேசல?
இன்னைக்கு பேசக்கூடிய இந்த அரசுகள் எல்லாம் அன்றைக்கே அதை அது தொடங்குற இடத்துலயே அதை கருவறுத்திருக்கணும்ல, அதை செய்யலை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அதுங்கிறது இதுங்கிறதும் இது அரசியலுக்காக பேசக்கூடிய, ஏதாவது மக்கள் பிரச்சனையில நம்மளும் உயிரோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக பேசக்கூடிய பேச்சா இருக்குது. இப்போ இந்த அரசு எந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னா, இனிமேலாவது இதை உச்சநீதிமன்றம் கொண்டு போய் மறுசீராய்வு மனு மூலமாக இதை நீர்த்து போக செய்து இந்த பழங்குடியின மக்களுக்கு வருசநாடு, மேகமலை, அந்த இடங்களை சுற்றியுள்ள இடங்களில் யாரையெல்லாம் வெளியே போக சொல்கிறாங்களோ கிட்டத்தட்ட 12,000 பேரை வெளியேற்ற சொல்கிறாங்க. அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பை இந்த அரசு இப்போதாவது மீண்டும் பழைய அரசையே காரணம் சொல்லாமல் இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை சரியான முறையில் தாக்கல் செய்து இதில் வெற்றி காணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குமே சட்டமன்றம் அல்ல, மக்கள் மன்றத்தில் மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக, ஒரு தீர்மானமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக தெரிகிறது. எது எப்படியோங்க, இது கண்ணியமிக்க ஆட்சியா இல்லை அப்படின்னா அதை காலம்தான் பதில் சொல்லும் என கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். நன்றி, வணக்கம்.